மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி வெளிநாட்டு பண பரிவர்த்தனைகளில் ஈடுபட்டிருப்பதாக வெளிவந்திருக்கும் ப்ளூம்பெர்க் அறிக்கையை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றும் வெளிப்படையான விசாரணை ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் மூடா கட்சியின் தலைவரும் புத்ரி வங்சா சட்டமன்ற உறுப்பினருமான அமீரா ஐஷா வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் அன்வாரால் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். தான்ஸ்ரீ அசாம்பாக்கியின் பதவிக்காலம் நிறைவடைந்தும் அவரின் பதவிக்காலத்தை அன்வார் நீட்டித்தார். இப்போது தான்ஸ்ரீ அசாம்பாக்கிக்கு எதிராக அனைத்துலக நிறுவனமான ப்ளூம்பெர்க் அறிக்கை வெளியிட்டும் தான்ஸ்ரீ அசாம்பாக்கியை அன்வார் பாதுகாக்க முயற்சிப்பதாக அமீரா ஐஷா குற்றம் சாட்டினார். தான்ஸ்ரீ அசாம்பாக்கிக்கு எதிரான ப்ளூம்பெர்க் கடந்த 2022 ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அப்போதே அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவருக்கு எதிராக விசாரணை ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் போராட்டம் நடத்தப்பட்டாலும் அப்போதைய பரிசான் அரசு அதனை கண்டுகொள்ளவில்லை. இப்போது மடானி அரசாங்கத்தில் அன்வாரும் அதையே செய்கிறார் என்று அமீரா தெரிவித்தார். தான்ஸ்ரீ அசாம்பாக்கிக்கு எதிராக ப்ளூம்பெர்க் வெளியிட்டிருக்கும் அறிக்கை குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். அனைத்து கட்சிகளின் நிகராளிகளும் அந்த விசாரணை குழுவில் இடம்பெற வேண்டும். முதலில் தான்ஸ்ரீ அசாம்பாக்கியை அவருடைய தலைமை ஆணையர் பொறுப்பிலிருந்து இடைநீக்கம் செய்ய வேண்டும். இல்லையெனில் விசாரணையில் தான்ஸ்ரீ அசாம்பாக்கியின் தலையீடு இருக்கும் என்று அமீரா ஐஷா தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.